ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அழகான ருட்டீன் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீக்ல ரேண்டமா எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த விளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 டேஸ் எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் ஒரே விளாகா நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வீக்கெண்ட்ல நான் பண்ணின நான்வெஜ் லஞ்ச் மெனுவோட ரெசிபிஸ் வந்து இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ் வரும்போது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்றேன். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட லைஃபை, டெய்லி லைஃபை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். அந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டெய்லி லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட லைஃபை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காம டெய்லி லைஃபை பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா சிம்பிளா பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்க பிரியா. இது வந்து ஒரு நாள் எடுத்த கிளிப்பிங். அன்னைக்கு மார்னிங் வந்து எப்பவும் போல வாசல்ல கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோலம் வந்து போட்டுட்டு இருந்தேன். எப்பவும் ஒயிட் கலர் அந்த கோலப்பொடி இருக்கும்ல, அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கலர் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கோலப்பொடி வந்து காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலி முதல் நாளே காலி ஆயிடுச்சு. பக்கத்துல தான் நான் எப்பயும் வாங்கிப்பேன். அங்க கேட்டு பார்த்தேன், அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு லைட் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கோலப்பொடி. எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை, பட் ஸ்டில் வாசல் வந்து எம்டியா இருந்தா நல்லா இருக்காதே அப்படின்றதுனால ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கோலத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட அன்னைய டேல இருந்த ஒரு சில ரொட்டீன் ஒர்க்கோட கிளிப்பிங்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேல நான் நான்வெஜ் சமைச்சேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கிளிப்பிங்ஸ் வந்து வரும். அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட லைஃபை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்மளோட மார்னிங் டைம்ல இருந்து நைட் வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை பீஸ்ஃபுல்லா பண்றதுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி இது வரைக்கும் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட டெய்லி லைஃப்ல நீங்க எப்படி உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஹெல்தியான சாப்பாடை பார்த்து பார்த்து எடுத்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களோட மைண்டுக்கும் ஹெல்தியான விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்றதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நெகட்டிவான நியூஸ் நிறைய உங்க மைண்ட்ல எடுத்துக்கிறது, இல்ல சோசியல் மீடியால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல இருந்து தேவையில்லாத விஷயங்களை உங்க மைண்ட்ல கன்சியூம் பண்றது, இல்ல ஒரு நெகட்டிவான பீப்புளோட உங்களோட டேல நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது. நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கூட அதுல இருந்து உங்க வாழ்க்கைக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு, என்டர்டைன் பண்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமோ அதுக்கு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உங்க லைஃப்க்கு தேவையில்லாத விஷயங்கள் நிறைய கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா அது நிறைய விதத்துல உங்களோட டெய்லி லைஃப்லயும் ரெஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். டெய்லி லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கேதர் பண்ணுங்க. அப்படி நம்ம பாசிட்டிவான விஷயங்களை மைண்ட்ல கன்சியூம் பண்ணும்பொழுது அன்னைய டேவும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, அன்னைய டே ஃபுல்லா நம்ம பிரிஸ்கா நம்மளோட வேலைகளை செய்யறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம அடுத்த டிப் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரெசிபி சொல்லிடுறேன். 10 சின்ன வெங்காயம், 2 சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டுப்பல், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைக்க கூடாது, கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் குக்கர்ல தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதுல 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த மசால் விழுது இருக்குல்ல அதை வந்து அதுல சேர்த்துடலாம். சேர்த்து 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால் வந்து இதுல சேர்த்துடலாம். இதே மெத்தட் தான் நீங்க மட்டன் சூப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மெத்தட் நீங்க சிக்கன் சூப் பண்றதுக்கும் ரெடி பண்ணலாம். ஆட்டுக்கால் வந்து நல்லா நீட்டா கிளீன் பண்ணியிருக்கணும். அதுல வந்து கொஞ்சம் இந்த கருப்பாலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா மேலாக இருக்கிறதெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் தூள்,
உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை அதில் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா இதை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்கெல்லாம் வந்து அப்பப்போ இந்த ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ நீங்கள் பார்க்குறப்போ இது ட்ரையாக இருக்க மாதிரி தெரியும், பட் இது ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் வந்து மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடியது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் இதை பற்றி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அந்த சைடு வந்து சிக்கன் செமி கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளோட லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கான 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்க. அதாவது வீட்டில் அவ்வளோ பொருட்கள் வச்சுருப்போம். சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு சும்மாவே இருக்கும். அதை நம்மளால சில நாட்கள் கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்படியே போட்டும் வச்சுருப்போம். அந்த மாதிரியான பொருட்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அது தேவையில்லாத ஒரு ஸ்பேஸை அடைச்சிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கிளீனிங் வேலைகளையும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்களை நம்மளோட டெய்லி லைஃப்ல அளவாக வச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். கிளீனிங் வேலைகளை சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். ப்ளஸ் தேவையில்லாத பொருட்களுக்கு சும்மா கிளீனிங் டைம் கொடுத்து அதை தொடச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதை கிளீன் பண்ற வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும், நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். பிளஸ் வந்து இந்த கிளீனிங் வேலைகள்னு நீங்க தொட ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்ன தொட்டு அதுலயே நிறைய டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் கிரியேட் பண்ணும். ஸோ நம்மளோட டெய்லி வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ ரெகுலரா நம்ம எந்த மாதிரியான பொருட்கள்லாம் யூஸ் பண்றோமோ அதை மட்டும் மேக்சிமம் வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பொருட்கள் வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறது, இல்லை ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்க பொருட்களை அப்படியே திருப்பி ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இல்லை அதை திருப்பி கிளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க வேலையை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் டீக்ளட்டரிங் தான். மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்டில் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம சும்மா போட்டு வச்சிருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. உங்க டெய்லி லைஃபை ரொம்ப ரொம்ப நிறைய விதத்துல சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மட்டன் செமி கிரேவி பண்றதுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமா சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் இருக்குல்ல அது வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். 1/4 கிலோ மட்டன் அதை சேர்த்து மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த மசால் விழுதுருந்துச்சுல அது கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் அதுல சேர்த்து குக்கர் விசில் போட்டு வச்சுட்டேன். இப்போ அதுக்கு செமி கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான மசால் வந்து ரெடி பண்ண போறேன். நம்ம சூப்புக்கு ரெடி பண்ண மாதிரியான ஒரு மசால் தான். அதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டுப்பல், பெரிய பூண்டுப்பல்லாம் சேர்த்திருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கிடையில ஸ்டவ் வந்து ஃப்ரீயா இருக்கா, ஸோ சாதத்தை வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சு விட்டுட்டு இந்த சைட்ல அப்படியே என்னோட அந்த செமி கிரேவி ப்ரிப்பேர் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு, உளுந்து, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு வந்து இந்த நான்வெஜ் சமைக்கும் போது இந்த கடுகு உளுந்தெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, பட் நான் வந்து சேர்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து சாப்பிடும்போது அங்கங்க அந்த கடுகு தென்பட்டுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்திருக்கேன். விருப்பப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டே தாளிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய இந்த செமி கிரேவி வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசையோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸாலாம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்க. பட்டை, கிராம், சோம்பெல்லாம் நல்லா வதங்கினதும்
நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டேன். அது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப நான் வந்து ஆட்டுக்கால் எலும்பு சூப்பு உங்களுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன்னு சொல்லேன்ல, பாருங்க அவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ சிம்பிளான ரெசிபி, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். சைட்ல வந்து இந்த குக்கர்ல மட்டன் வேக வச்சிருந்தேன்ல, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நான் அரைச்சு வச்ச மசாலாவை வந்து இதுல சேர்த்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி அதுல சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அந்த தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ தக்காளியை வந்து போட்டுட்டேன். அது வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே குழம்பு மசாலா பொடி, வீட்டுல அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா செமி கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த குக்கிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ரீசெண்டா ஒரு நாள் வந்து டின்னருக்காக வெளியில போயிருந்தோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலவாசலுக்கு பக்கத்துல கோச்சடைக்கு போற ரோட்ல பெல்ஜம்போன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். மதுரையில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஹோட்டல்ல வந்து தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்டா மாத்திருக்காங்க. வீட்டில் பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஏஜ்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, குட்டீஸா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படின்னா, நான் இந்த வீடியோல காட்டுற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து எப்பவாவது ஒரு வீக்கெண்டோ இல்ல ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட இல்ல குட்டீஸோட வெளியில போறீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். மூணாவதா நம்மளோட லைஃபை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்ல பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் எஸ் சொல்லி பழகாதீங்க. உங்களால எந்த வேலைகளை பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் எஸ் சொல்லுங்க. மற்ற வேலைகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்களால பண்ண முடியும் அப்படின்னா அவங்களே பண்ண விடுங்க. அவங்க பண்ணக்கூடிய வேலைகளையும் நான் பண்ணாதான் அது பெர்ஃபெக்டா இருக்கும், நான் பண்ணாதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண விடாம நீங்களும் அந்த வேலைகளை வந்து பண்றது இல்ல. உன்னால இந்த வேலையை பண்ண முடியுமான்னு கேட்டா பிசிக்கலி மென்டலி நீங்க ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா கூட ஏதாவது அவங்க நினைச்சுப்பாங்களோ இல்ல வீட்டுல இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்றதுக்காக என்னால முடியும் அப்படின்னு சொல்லி முடியாத டைம்ல கூட எல்லா வேலைகளுக்கும் எஸ் சொல்லி சொல்லி செய்ய பழகுனீங்கன்னா அந்த டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேவா தான் இருக்கும். சோ எந்த வேலையை செய்ய முடியுமோ அதுக்கு எஸ் சொல்லுங்க. முடியாத வேலைகளை இன்னைக்கு முடியாது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல வீட்டுல இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்கவங்க பண்ணக்கூடிய வேலைகளா இருந்தா அவங்கள பண்ண விடுங்க. மாதிரி உங்களோட டெய்லி லைஃப்ல எந்த அளவுக்கு உங்களை எந்த அளவு வேலைகள்ல கமிட் பண்ணிக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அப்படி நீங்க நிறைய வேலைகளை இழுத்து வச்சுக்காம அன்னைய டேவை சரியா பிளான் பண்ணி அந்த வேலைகளை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா அன்னைய டே ரிலாக்ஸா, உங்களையும் டென்ஷன் பண்ணிக்காம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்றேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.